வணக்கம். எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் மாதம் 2வது வாரத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் நம்ம பார்க்க போகிறோம். இது முதல் பார்ட்டு. நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐட்டனை அப்படி சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம போட்டித் தேர்வு சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க போகலாம். சந்திரயான் 1 அனுப்பி வைத்த படங்கள் நிலவில் பூமியின் வளிமண்டல பாதிப்பின் சாத்தியத்தை குறிக்கின்றன. நிலவின் துருவங்களில் துரு பிடித்திருக்கலாம் என்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் முதல் நிலவு ஆராய்ச்சி திட்டமான சந்திரயான் 1 அனுப்பியுள்ள படங்கள் காட்டுகின்றன. ஸோ நிலவில் துரு பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இஸ்ரோ. சந்திரயான் 1 அதான் நம்ம இந்தியாவினுடைய முதல் நிலவு ஆராய்ச்சி திட்டம். அதுதான் இப்போதைக்கு இப்போ அனுப்பிச்சிருக்கு புகைப்படங்களை. நிலவின் மேற்பரப்பில் இரும்பு பாறைகள் இருந்தாலும் துரு பிடிப்பதற்கு தேவையான தண்ணீரும் பிராணவாயும் இருப்பதாக தெரியவில்லை என்று இந்த கண்டறிதல் குறிப்பாக அவர் தெரிவித்தார். ஸோ நிலவில் இரும்பு பாறைகள் இருந்தாலும் துரு பிடிப்பதற்கு தேவையான தண்ணீர் வேணும், பிராணவாயு வேணும். ஆனால் நிலவில் அது இல்லை. அப்படின்னா துரு பிடிச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பூமியினுடைய பாதிப்பு நிலவில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சந்திரயான் 1 கண்டுபிடிச்சிருக்குது. சந்திரயான் 3 பொறுத்தவரையில் 2021 தொடக்கத்தில் அது ஏவப்படலாம் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சந்திரயான் 3 2021 விண்வெளியில் நிலவுக்கு ஏவலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் முதல் திட்டமான ககன்யானுக்கான தயாரிப்பு பணிகள் நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஸோ மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்தினுடைய பெயர் ககன்யான். Meanwhile, preparations are going on for India's first ever human space mission, Gaganyaan, said Dr. Jitendra Singh. 3வது தேசிய ஊட்டச்சத்து மாதம் செப்டம்பரில் கொண்டாடப்படுகிறது. முழுமையான ஊட்டச்சத்துக்கான பிரதமரின் விரிவான திட்டத்தின் போஷன் அபியான், அதனுடைய விரிவாக்கம் பாருங்கள், PM's overarching scheme for holistic nourishment கீழ் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் இந்த தினம் 2018 தொடங்கப்பட்டது. செப்டம்பர் 2020 கொண்டாடப்படும் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தின் நோக்கம் குழந்தைகளிடையே நிலவும் ஊட்டச்சத்து குறைபாட்டை களைவதும் பெண்கள் மற்றும் அனைவருக்கும் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தை உறுதி செய்வதாகும். ஸோ 2020 இப்போ கொண்டாடக்கூடிய இந்த தேசிய ஊட்டச்சத்து மாதம் மூன்றாவது. ஏற்கனவே 2018 தொடங்கப்பட்டது. 2018 1, 2019 2, 2020 இப்போ 3. அடுத்தது ஜெய்ப்பூரில் பத்திரிகா கேட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2020 செப்டம்பரில் தொடங்கி வைத்தார். இந்த அடையாள நுழைவு வாயிலை ஜெய்ப்பூரின் ஜவஹர்லால் நேரு மார்க் பகுதியில் பத்திரிகா குழுமம் கட்டியுள்ளது. பத்திரிகா குழும தலைவர் திரு குலாப் கோத்தாரி எழுதிய சாமவேத உபனிஷத்துக்கள் மற்றும் அக்ஷயாத்ரா புத்தகங்களையும் பிரதமர் வெளியிட்டார். ஸோ பத்திரிகா கேட் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெய்ப்பூரில் இருக்குது. எந்த இடம் அப்படின்னா ஜெய்ப்பூரில் ஜவஹர்லால் நேரு மார்க் பகுதியில். யார் கட்டியிருக்காங்க அப்படின்னா பத்திரிகா குழுமம். பத்திரிகா குழுமத்தினுடைய தலைவர் திரு குலாப் கோத்தாரி 2 புக்கு எழுதியிருக்காரு. என்னென்னா சாமவேத உபனிஷத்துக்கள் மற்றும் அக்ஷயத்ரா புத்தகம் 2 எழுதியிருக்கிறாரு. அடுத்தது ஏழைகளுக்கு கழிவறை வசதி அளிக்கவும் அவர்களை பல்வேறு நோய்களில் இருந்து பாதுகாக்கவும் தூய்மை இந்தியா இயக்கம் தேவைப்பட்டதை அவர் கூறினார். தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளை புகையில் இருந்து பாதுகாக்கும் உஜ்வால் திட்டம்னா சமையல் வாயு எரிவாயு இணைப்பு கொடுக்குற திட்டம் மற்றும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் வழங்கும் ஜல் ஜீவன் திட்டம் ஆகியவற்றை குறித்தும் பிரதமர் பேசினார். ஸோ 3 திட்டம் இருக்குது. ஒன்று தூய்மை இந்தியா திட்டம், இது உஜ்வால் திட்டம், ஜல் ஜீவன் திட்டம். இது எதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது தேசிய கல்விக் கொள்கை பற்றிய ஆளுநர்கள் மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் பிரதமர் உரையாற்றினார். அதில் தேசிய கல்விக் கொள்கையினுடைய தலைவர் டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவரும் கலந்துக்கிட்டார். அடுத்தது அதிவேக ஏவுகணை தயாரிப்புக்காக ஸ்கிராம் ஜெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ராக்கெட் என்ஜின் ஒடிசாவில் உள்ள வீலர் தீவில் அமைக்கப்பட்டுள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் ஏவுதளத்தில் இன்று காலை வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது. ஸோ வீலர் தீவு எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஒடிசாவில். டாக்டர் APJ அப்துல் கலாம் ஏவுதளம் எங்கே இருக்குன்னா வீலர் தீவில் ஒடிசாவில் இருக்குது. அதிவேக ஏவுகணை என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஸ்கிராம் ஜெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த வெற்றிகர பரிசோதனை மூலம் அதிவேக ராக்கெட் அதாவது ஹைப்பர் சோனிக் என்ஜின் தயாரிக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நுழைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது முதல் முறையாக கடைபிடிக்கப்படும் நீல வானங்களுக்கு சுத்தமான காற்றுக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இணைய வழி பயிலரங்கில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் மிகவும் மாசுபட்ட 122 நகரங்களில் காற்று மாசுபாட்டை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது நீல வானங்களுக்கான சுத்தமான காற்றுக்கான சர்வதேச தினம் இந்த 2020 வருஷம் முதல் முறையாக கொண்டாடப்படுது. 2014 ஆண்டில் அரசாங்கம் காற்றுத்தர குறியீட்டு கண்காணிப்பை அறிமுகப்படுத்தியது. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ். In 2014, the government launched the Air Quality Index AQ
I. The General Assembly of United Nations on 19 December 2019 adopted a resolution to observe the International Day of Clean Air for Blue Skies on 7th September every year starting from 2020. அதாவது 2019 யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி சொல்லியிருக்கு என்ன அப்படின்னா 2020 செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து நீல வானங்களுக்கான சுத்தமான காற்றுக்கான சர்வதேச தினம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் 2020 வருஷம் தான் ஃபர்ஸ்ட். அடுத்தது கிரண் என்ற 24 மணி நேர இலவச மனநல மறுவாழ்வு உதவி எண் மத்திய அமைச்சர் திரு ஜவஹர் சந்த் கெலாட் தொடக்கி வச்சுங்கிறாரு. மனநல மறுவாழ்வு உதவி எண் என்ன அப்படின்னாக்க 180059900019. அந்த திட்டத்தினுடைய பேர் கிரண். ஸ்ரீ தாவர்சந்த் கெலாட் லான்ச்சஸ் 24/7 டோல் ஃப்ரீ மென்டல் ஹெல்த் ரிஹாபிலிட்டேஷன் ஹெல்ப்லைன் கிரண். அடுத்தது பேராசிரியர் கோவிந்த் ஸ்வரூப் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் பிரதமர் முடித்துள்ள பதிவில் பேராசிரியர் கோவிந்த் ஸ்வரூப் ஒரு விதிவிலக்கான விஞ்ஞானி, ரேடியோ வானியல் துறையில் அவரது முன்னோடி படைப்புகள் உலகளாவிய பாராட்டை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பேராசிரியர் கோவிந்த் ஸ்வரூப் அவர் ஒரு விஞ்ஞானி, ரேடியோ வானியல் துறையில் அவர் ஒரு சிறந்து விளங்கியவர். அடுத்து DDT ஐ சர்வதேச அளவில் உற்பத்தி செய்யும் ஒரே நிறுவனம் HIL இந்தியா ஆகும். மலேரியா கட்டுப்பாட்டு திட்டத்திற்காக இந்திய அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்துக்கு DDT தயாரிக்க விநியோகிக்க 1954ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ DDT உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே நிறுவனம் HIL இந்தியா. மலேரியாவை கட்டுப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது. 1954ஆம் ஆண்டு இது தொடங்கப்பட்டது. HIL இந்தியா இஸ் த சோல் மேனுஃபேக்சர் ஆஃப் DDT குளோபலி. சர்வதேச அளவில் DDT உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே நிறுவனம் இந்த HIL. The company was incorporated in the year 1954 to manufacture and supply DDT to Government of India's Ministry of Health and Family Welfare for Malaria Control Program. Malaria continues to be one of the major public health problems globally. மலேரியா உலகம் பூரா இன்னும் நோய் இருக்கக்கூடியது. WHO recommends DDT as one of the efficient IRS chemical to curb malaria mosquito monarch. ஸோ WHO என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா இந்த DDTயை ரெக்கமெண்ட் பண்ணுது. மலேரியா கொசுனால் வரக்கூடிய ஒரு நோய். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி மு பழனிசாமி அவர்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வாயிலாக 17 கீழ்கணக்கு நூல்களில் தெரிவு செய்யப்பட்ட 1837 பாடல்களின் பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழிபெயர்ப்பு நூல்களை வெளியிட்டார்கள். அதாவது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் 17 கீழ்கணக்கு நூல்களில் தெரிவு செய்யப்பட்ட 1837 பாடல்களை பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. எந்த நூலை மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. 17 கீழ்கணக்கு நூல் என்ன மொழின்னு கேட்கலாம். பிரெஞ்சு மற்றும் ஜெர்மனி. எந்த நிறுவனம் மொழிபெயர்ச்சி அப்படின்னு கேட்கலாம். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். எத்தனை பாடல்கள் அப்படின்னு கேட்கலாம். 1837. தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை பெருங்குடி தமிழ்நாடு மின்னணு நிறுவன வளாகத்தில் தமிழ்நாட்டின் 2வது அதிநவீன மாநில தரவு மையத்தை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்துள்ளார்கள். ஸோ மாநில தரவு மையம் 2வது அதிநவீன மாநில தரவு மையம் அதாவது டேட்டா சென்டர் சென்னை பெருங்குடி அங்கே திறந்து வச்சிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்னை பெருங்குடி. அடுத்தது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று தண்ணீர் திறந்துவிட ஆணையிட்டுள்ளார். சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் எல்லிஸ் அணைக்கட்டு வரை தண்ணீர் திறந்துவிட நான் ஆணையிட்டுள்ளேன். இதனால் விழுப்புரம் மாவட்டம் குடிநீர் வசதி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சாத்தனூர் அணை எங்கே இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம். அடுத்தது தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவர் திருமதி பா வளர்மதி அவர்கள் மகன் முனைவர் பா மூவேந்தன் அவர்கள் எழுதிய மக்களால் நான் அப்படின்ற புத்தகத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா மக்களால் நான் அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா முனைவர் பா மூவேந்தன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. சர்வதேச எழுத்தறிவு தினம் COVID-19 தொற்று காலத்தில் கற்றல் மற்றும் கற்பித்தல் என்பதே இந்த ஆண்டின் மைய கருத்து. 1966ஆம் ஆண்டு யுனெஸ்கோ மாநாட்டில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியை சர்வதேச எழுத்தறிவு தினமாக கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தனிநபர்கள், சமுதாயம் மற்றும் சமூக அளவில் எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக 1967ஆம் ஆண்டு முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 1966ஆம் ஆண்டு யுனெஸ்கோ மாநாட்டில் செப்டம்பர் 8ஆம் தேதியை சர்வதேச எழுத்தறிவு தினமாக கடைபிடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதன் பிரகாரம் 1967லேருந்து இதை கடைபிடிக்கப்பட்டு வருது. ஸோ எழுத்தறிவை அதிகரிக்க பல்வேறு நாடுகள் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வந்த போதிலும் உலக அளவில் இன்னும் சுமார் 77 கோடி பேர் எழுத்தறிவு இன்றி இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமது கண்களை தானம் செய்திருக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி எல்லாமே
கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடியதை தொடர்புபடுத்தி தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையுமே வரும். இதில் நம்ம நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான வீடியோக்கள் நிறைய நம்ம போட்டே இருக்கிறோம். அது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம். அதை அடைந்தே திருவோம். நன்றி.